பிரைஸ்லாட் கர்த்தருடைய சத்தம் வல்லமுள்ளது. இந்த நாளில் கூட நம்ம ஆண்டவரை துதிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நல்ல ஒரு ரட்சகரும் மகிமையானவரே, இந்த நாளில் கூட நீர் எங்களோடு பேசும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் இயேசப்பா நமக்கு கொடுக்குற வசனம் சங்கீதம் 113 அதிகாரத்தில் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மலடியே சந்தோஷமான பிள்ளைத்தாச்சாக்கி வீட்டிலே குடியிருக்கிற பண்ணுகிறார். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், இயேசப்பா சொல்கிறாரு, மலடியே சந்தோஷமான பிள்ளைத்தாச்சாக்கி. மலடு அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தை இல்லாதவங்கள தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம நினைப்போம் இல்லையா? அப்படி இல்லைங்க. நம்ம வாழ்க்கையில், நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், தொழிலில், நம்மளுடைய எதிர்பார்ப்புகளில் எதெல்லாம் நமக்கு கிடைக்காம இருக்குதோ அது எல்லாமே மலடு தான். அப்போது நம்மளுடைய காரியங்கள் என்னவாக இருக்குது? மலடாக ஏன் இருக்குது? ஏன் ஒரு தொழில் மலடாக இருக்குது? என் குடும்பத்தில் ஒரு மலடாக இருக்குது? ஏன் பிரச்சனை மலடாக இருக்குது? ஏன் கடனில் ஒரு மலடாக இருக்குது? ஏன் அதை அடைக்க முடியல? ஏன் அதிலேருந்து வெளியில் வர முடியல? அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நீங்கள் சிக்கியிருப்பீங்கன்னா ஏசப்பா சொல்கிறாரு, அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவனாக கர்த்தர். அப்போ அவர்கிட்ட நம்ம போய் சரண்டர் ஆகிட்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற மலடுகளை எல்லாம் என்ன பண்ணுங்க, பிள்ளைத்தாச்சி பிள்ளை பெற்றா அவளுக்கு அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி எப்படி கிடைக்குமோ அதுபோல் என் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை கட்டளையிடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. ஏன்னா ஏசப்பா அதே அதிகாரத்தில் 7வது வசனத்தில் தான் சொல்கிறார், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிறார். நீங்கள் எவ்வளோ ஒரு முடியாத நிலைமையில் இருந்தால் கூட ஆண்டவங்களை தூக்கி எடுப்பேன்ட்டு சொல்கிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவார். ஐயோ, இனிமேல் என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, இனிமேல் என்னால் எந்திரிக்கவே முடியாது, இதிலேருந்து மீண்டு வரவே முடியாது, இந்த பிரச்சனை அவ்வளோ பெருசாக இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, ஏசப்பா அவங்கள தான் சொல்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவன்ட்டு ஆண்டு சொல்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிங்க, அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ணுவார். உயர்ந்த பதவி உங்களுக்கு ஆண்டு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அதனால் எல்லா மலடுகளையும் இயேசுவின் நாமத்தில் அப்பா கடிந்து அப்புறப்படுத்துகிற ஆண்டவரை கேட்குற யாவருக்குள்ளப்பா இருக்கிற மலட்டுத்தன்மையான கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அவங்க குடும்பங்களில், அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில், அன்றே சோத்திர பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், கணவருடைய வாழ்க்கையில், மனைவியுடைய வாழ்க்கையில், பெற்றோர்களுடைய வாழ்க்கையில், தொழிலில், அன்றே சோத்திர ஏதோ ஒரு காரியத்தில் அப்போ மலட்டு கர்ப்பமாக இருக்கிற எல்லா காரியங்களில் இருந்து இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. பரிசுத்த ஆவியான இறைவர்கள் உதவி செய்வீராக. என் தேவனாகிய கர்த்தருடைய மகிமையவர்கள் நிரப்பும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடும்படி ஜெபிக்கிற பரிசுத்த ஆவியானவர் கட்டவுளுக்கு முடிய ஜெபிக்கிற ஆண்டவரை. எல்லா மலடாக இருக்கிற கிரிகள் அழிக்கப்பட்ட தேவனுடைய வல்லமை மகிமையும் அவங்க குடும்பங்களில், அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்டாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொருவர் மேலப்பா இந்த வாசனத்தின் உள்ள இருக்கிற கிருபைகள் கிரியைகள் இறங்கி வருவதாக நீர் அப்படி